இன்றைக்கி வந்து 34 சைஸு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 34 மார்பு சுற்றளவு 34. இப்போ வந்து 34க்கு ஃபஸ்ட்டு கை வந்து அளந்துக்கிறோம். அதாவது கை உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு வருது. கை சுற்று வந்து 10 இன்ச்சு டிவைடட் 2 5 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கையை குறிச்சிக்கலாம். நான் வந்து 34 இன்ச்சு அளவு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ வந்து கை பார்த்திங்கன்னா கை வந்து 3/4 அதாவது 9.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அப்போது 9.5 இன்ச்சுக்கு நாம் வந்து துணியை பாருங்கள் எப்படி மடிக்கணும்னு. பிசுறு பகுதி இருக்கு இல்லையா, இதை தான் மடிச்சுக்கணும். லென்த்தாக இருக்கிறது எல்லாமே, அதாவது கை வந்து 3/4 இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு எம்மிங்க்கு 1/4 இன்ச்சு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு எடுத்துக்கணும். கை உயரம் வந்து 9.5 இன்ச்சு. தையலுக்கு மேலே இதுலேருந்து 3 இன்ச்சு கை இறக்கிக்கிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் கோடு போட்டுட்டு நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 15 இன்ச்சு இருக்குது. 15ல் டிவைடட் 2 ஈக்குவல் டு 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சு இதுலேருந்து இது வரைக்கும் 7.5 இன்ச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கை சுற்று பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சு டிவைடட் 2 ஈக்குவல் டு 5 இன்ச்சு. 10ல் பாதி 5, அவ்வளோதான். தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போது இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு திரும்ப இதில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கையை நான் எப்படி போடுவேன்னு தெரியும், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன். 7.5 இன்ச்சு 7.5 இன்ச்சில் பாதி எடுத்துட்டு இந்த 1 இன்ச்சு இப்படி வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு இங்கே வந்து 1.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் வந்து இந்த சைடில் வரும்போது இப்படி போட்டுக்கணும், இந்த சைடில் வரும்போது இப்படி போட்டுக்கணும். இப்போ இதை கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு திரும்ப அப்படியே லைட்டாக இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த அளவு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3/4 இன்ச்சு தாண்டக்கூடாது. இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாச் மார்க்கு, இதில் ஒரு நாச் மார்க் போட்டுட்டு இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை இப்படி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு நாச் மார்க்கு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இதை போட்டுட்டு நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் மட்டும் இப்படி எடுத்துட்டு இந்த அளவை அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த அளவு கட் பண்ணும்போது உள்ளே லைட்டாக அப்படியே குடஞ்சி விட்டிங்கன்னா அந்த சுருக்கம் வராது.
இதுதான் குடஞ்ச பகுதின்றதுக்கு அடையாளத்துக்கு. இப்போ கை குறிச்சிட்டேன். அடுத்தது பேக் நெக்கு குறிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், மார்பு சுற்றளவு வந்து 34, உயரம் பார்த்திங்கன்னா 13. இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு எடுத்துப்போம். 1.5 இன்ச்சு எடுத்துட்டோமா. உடம்புடைய உயரம் வந்து 13.5 இன்ச்சு. தையலுக்கு மேலே. அடுத்தது பின்கழுத்து. பின்கழுத்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் 9 இன்ச்சு. நமக்கு வந்து மார்பு சுற்றளவு வந்து 34 வரும்போது டிவைடட் 4. ஏன் டிவைடட் 4னா இதை வந்து 4ஆக மடிச்சுக்கிறோம். அதனால் இதில் வந்து டிவைடட் 4 = 8.5 வருது. ப்ளஸ் 2 இன்ச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எடுத்துப்பேன். இப்போது நான் இந்த அளவு வந்து 11 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி தனியாக துணியை எடுத்துப்பேன். எடுத்துட்டு இப்போ வந்து 1.5 இன்ச்சு எடுத்துட்டோம். உடம்புடைய உயரம் பேக் நெக்கு 9 இன்ச்சு. இப்போது நமக்கு வந்து 11 இன்ச்சு வந்ததால் நான் வந்து 2.25 வைக்கிறேன். கழுத்துடைய சுற்றளவு, அதாவது கழுத்து சுற்றளவு 2.25 வைக்கிறேன். 2ம் வச்சுக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கிறதால நான் வந்து 2.25 வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 2.25 வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போது நமக்கு வந்துட்டு இந்த அளவை வந்து இன்னும் ஃப்ரண்ட் சைடில் எடுக்கும்போது இந்த ஆம்ஹோல் அளவு, ஷோல்டர் அளவு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது தையலுக்கு மேலே இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நாம் கழுத்து சுற்றளவு வந்து 2.25 வச்சுருக்கோம். இப்போது அவங்களுக்கு வந்து தோள்பட்டை அளவு, அதாவது ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. இது வந்து ஒருத்தவங்களோட எடுத்த அளவு. இது அவங்களுடைய ஷோல்டர் அளவு வந்து 2.5 இன்ச்சு தான் இருந்துச்சு. 2.5 தையலுக்காக லைட்டாக விட்டுட்டு இப்போ ஆம்ஹோல் அளவு 5.25 இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் 5.25 வச்சு பார்க்கலாம். வச்சுட்டு 1 இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப். நமக்கு மார்பு சுற்றளவு வந்து 34 டிவைடட் 4 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு கரெக்டாக 8.5 இன்ச்சு வச்சுட்டு இப்போது ஆம்ஹோல் அளவு நமக்கு வந்து 7.5 இன்ச்சு இருக்கணும். ஆம்ஹோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா 15 டிவைடட் 2 = 7.5 வருது. இந்த 7.5 வந்து இதில் வரணும். 7.5 இன்ச்சு இருக்குதான்னு நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த 7.5 இன்ச்சு இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து டேப்பாலவே செக் பண்ணிக்கிட்டால் போதும். 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு லைட்டாக இது வந்து குடஞ்சி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போது இதில் 1/4 இன்ச்சு எடுத்துக்கணும் தையலுக்கு. இப்போது நமக்கு வந்து முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு இருக்குது. முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. ஆனால் தையலுக்கு விட்டுட்டு தான் நாம் எடுக்கணும். 6 இன்ச்சு எடுத்துட்டிங்களா? அதே மாதிரி இங்கேயும் 2.25 எடுத்துட்டு
இது வந்து இவங்க நார்மலாக தான் இருக்காங்க, அதனால தான் நம்ம வந்துட்டு வேறு கட்டிங் போடாமல் இது வந்து பேசிக் கட்டிங்காகவே போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 34, அதாவது டாட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும். டாட்டோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 34 டிவைடட் 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு அவங்களுடைய டாட் பாயிண்ட் என்னன்னு வந்துடும். 11.3 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 11.3க்கு வந்து 11.5 வச்சுக்கலாம். நாம் 11.5 வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச்சு எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஓகே. அதே மாதிரி இங்கே இப்போ இதுலேருந்து 1.25 இன்ச்சு, அதே மாதிரி இதுலேருந்து 1.25 இன்ச்சு எடுத்துட்டு இப்போது இந்த பாயிண்ட்டு நமக்கு எப்படின்னு தெரியாது. அப்போது நம்மளுடைய அளவு, அதாவது மார்பு சுற்றளவு வந்து 34 டிவைடட் 10 = 3.4. அப்போது நம்ம 3.4 வைக்கணும். அப்போது நம்ம 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இதுதான் டாட்டோடைய சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு சேர்த்து 4 பீஸையும் சேர்த்து கட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு நாட்ச் மார்க் போட்டுடணும். அடுத்தது 2 பீஸ் எடுத்துட்டு இது மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இது இந்த அளவு வரும். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த இடத்துல ஒரு நாட்ச் மார்க் போட்டுக்கணும். திரும்ப இந்த இடத்துல ஒரு நாட்ச் மார்க் போட்டுக்கணும். இது ஏன் அப்படின்னா இந்த டாட் பாயிண்ட்டை பிடிக்கும்போது இது வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். அப்போது இந்த அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த அளவு இருக்கு இல்லையா, இது லைட்டாக அப்படி பிடிச்சிட்டோம்னா இது ரெண்டும் ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. அப்போது இந்த அளவு கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஃப்ரண்ட் நெக். இப்போது இதுவும் ரவுண்ட் நெக்கு, இதுவும் ரவுண்ட் நெக்கு. எந்த அளவு மேலே இருக்குதோ அந்த அளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனே இங்கே ஒரு நாட்ச் மார்க்கு போட்டுட்டு இதை அப்படி எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பட்டி பீஸ் எப்படி குறிக்கலான்னு சொல்கிறேன். இப்போது பட்டி பீஸு குறிக்கிறத பாருங்கள். இந்த அளவு இருக்குது இல்லையா, 2 இன்ச்சு இருக்குது ப்ளஸ் 3/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த அளவு 1 + 3/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த அளவு 2 + 3/4 இன்ச்சு. இப்போது இந்த அளவை இதில் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நாம் வந்து தையலுக்குன்னு விட்டுக்கணும். விட்டுட்டு இங்கே 2 இன்ச்சு, 2 + 3/4 இன்ச்சு. அடுத்தது 1 + 3/4 இன்ச்சு. அடுத்தது 2 + 3/4 இன்ச்சு. எடுத்துட்டிங்களா? இப்போது இதுலேருந்து 1 இன்ச்சு, இதுலேருந்து என்ன அளவு இருக்கோ, இப்போது 3 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு வந்து கரெக்டாக 3 இன்ச்சுக்கிட்ட குறிச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா
அடுத்தது இந்த அளவு. அப்படி எனக்கு இது வைக்க தெரியல அப்படின்னா இதை எடுத்து அப்படியே இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா இது முன்பக்கம், அதுக்காக இதை சின்னதாக ஒரு நாச் மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் லைட்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். வச்சிட்டிங்கன்னா இந்த அளவு இது எல்லாமே இப்படி கரெக்டாக வந்துடும். இப்போது நமக்கு வந்துட்டு இது 1/2 இன்ச்சு உள்ளே வந்துடும். இப்படி 1/2 இன்ச்சு உள்ளே வந்துடும். அதுக்கு மேக்ஸிமம் நம்ம 10.5 இன்ச்சு தான் எடுப்போம். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எடுப்போம். நம்ம 2.5 இன்ச்சு எடுக்கிறோம். அந்த 1/2 இன்ச்சு இப்போ இதில் பிடிக்கும்போது அந்த 1/2 இன்ச்சு உள்ளே வந்துடும். நம்ம இந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணும்போது இந்த அளவு பிடிக்கும்போது இது ரெண்டும் அப்படியே ஈவனாக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து 34 சைஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அளவு அதே மாதிரி கை இருக்கு இல்லையா, இந்த அளவு ஒன்றா வருதா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படி வச்சுட்டு அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 3 அளவும் கரெக்டாக ஒன்றா வந்துடும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துடும் உங்களுக்கு இந்த அளவு. இதை வந்து இந்த ரவுண்டிங்கில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 3 அளவும் இப்படி ஒன்றா வந்துடணும். வந்தால் தான் இந்த அளவு வந்து கரெக்டான அளவுன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் டவுட் இருந்ததுன்னா என்ன கேளுங்க. நன்றி, வணக்கம்.